ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ராகி கீரை அடை, கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேழ்வரகு அடை, ராகி அடை எப்படி வேணால் சொல்லலாம். 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கின மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப தோசை மாவு அளவுக்கு தேவையில்லை. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி முருங்கை இலை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி, அதாவது 2 கப்பு ராகி மாவு போட்டால் ஒரு கப்பு முருங்கை இலை, இல்லாட்டி ஒரு 3/4 கப்பு இருந்தால் கூட போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அந்த கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இது கூட பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சோம்பு 1-2 பொடிச்சது, அதுவும் 1 ஸ்பூன் சோம்பு 1-2 பொடிச்சு இதில் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா போதும். நல்லா கலந்துட்டு மூடி வைங்க. ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. அதுங்கள நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது கூட உப்பு வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்பை எடுத்து வச்சுருங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தாளித்து வச்சதையும் இதோட சேர்த்தி கொட்டி கலக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த கேப்பில் நம்ம சட்னி அரைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேலு ராகி அடையை ஊற்றிடலாம். கல் காஞ்சிருச்சு. ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அடையை ஊற்றுங்க. ரொம்ப பெருசாக அடையை தட்டி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. சில பேர் இன்னும் திக்காக வச்சு கையில் தட்டி விடுவாங்க. இது இப்படியே ஊற்றுனீங்கன்னாவே அந்தளவுக்கு திக்னஸ் கிடைச்சிரும், கரெக்டாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை மேலால் தடவி விடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி வெள்ளை வெள்ளையாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க, போதும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 1.5 நிமிஷம் கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறமேலு எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான ராகி அடை, ராகி கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ நான் காமிச்ச இந்த தேங்காய் சட்னியை செஞ்சு பாருங்கள். நான் இஞ்சி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா இஞ்சி சேர்த்தாமல் பூண்டு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி தவிர வேறு எந்த சட்னியும் இதுக்கு அவ்வளோவா சூட் ஆகாது. கண்டிப்பாக இந்த கேழ்வரகு கீரை அடையை செஞ்சு பார்த்துங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.